ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே வந்தாச்சா? எல்லாரும் ஈவினிங் ஷோக்கு ரெடியா? ஒரு ஆதி மனிதன் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள வந்து அப்படி உலகத்தை பார்க்கறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு நிறைய குழப்பம் வரும். என்னடா இந்த உலகமே பயங்கரமாக மாறி போயிருக்கு அப்படின்னு. ஆனால் அவரால் ஒரு சில விஷயங்களை ஓரளவு கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு மனிதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பரவசத்தை வச்சு இவன் காதல் வயப்பட்டிருக்கிறான். காதல் என்பது கடிதம் வழியாக வளர்ந்த காதல் அப்படின்னு இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு மாறிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். இடையில சினிமாலாம் கூட பார்த்துருக்கோம், 2 பேரும் ஒருத்தர் பார்க்காமல் வளர்ந்த காதல். திருவிழாக்களில் மட்டும் பார்த்துக் கொள்ளுகிற காதல். அத்தை மகன் மாமன் மகள் என்று இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் வளர்த்த காதல். பிசிக்கல் டச் ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா. ஆன்லைன் காதல் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒத்த வார்த்தையில் அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன். சிச்சுவேஷன்ஷிப்பா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. எனக்கு ஒருத்தங்க டெய்லி பிங்க் பண்ணிருக்காங்க சார். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அந்த சிச்சுவேஷனால நான் லவ் பண்றேன். எனக்கும் அம்ச்சிருக்காண்டி அப்படியா? இன்ஃபாக்சுவேஷன் தமிழ்ல சொல்லுங்களேன். How do I tell you? ஏமாற்றம். இல்ல வர இன்ஃபாக்சுவேஷன் ஏமாற்றமா? ஐயோ சனியை கடவுட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. இன்ஃபாக்சுவேஷன் என்ன? அது அட்ராக்ஷன். அட்ராக்ஷனே வார்த்தை இருக்கு, அப்புறம் இன்ஃபாக்சுவேஷன்ங்கறானோ? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இந்த வேர்ட் எங்க இருந்து புடிச்சோம் நம்ம? ஏதோ ஒரு படத்துல இருந்து தான் நான் ஏதோ படம் தான். கவனமா சொல்லுங்க. ஆன்லைன் காதல் ஒற்றை வார்த்தை. சரி, எப்படி நம்புறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பண்ணல. ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? மன்னா ஹோப்லெஸ். ஹோப்லெஸ். ஊரே இல்ல, ஆனா அந்த ஊருக்கு நான் பஸ் ஏறி போறேன். தான் டிக்கெட் எடுக்காம கக்கூஸ்லயே உட்கார்ந்து போறது. கக்கூஸ்லயா? என்ன ஊரேல தான் ஆள் இருக்கே அந்த பக்கம்? ஆள் இருக்காங்க சார், ஆனா அந்த ஆள் உண்மையா பொய்யானே தெரியாது. ஒருவேளை ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். ஆம்பளையா? ஆமா. ஏன் பயந்துட்டியா? இல்ல. வெக்கமா? இது என்னென்ன சுவாரஸ்யங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன் காதல்ல இந்த சுவாரஸ்யங்கள் இல்லை. என்னவெல்லாம்? வாசனை இல்லை. கர்மா என்ன இப்படி நாறுது? ஸோ ஒருத்தர் அட்ராக்டிவ் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களோட வாசனை நல்லா இருக்கும். நம்மளுக்கு பொதுவாக நான் சொல்ல, எனக்கு அவங்களோட வாசனை பிடிச்சிருக்கும். நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாட்டி, வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசனை அடிக்குது. லைக் அவங்கள பாக்குறப்ப வந்துட்டு பேச முடியாம தவிக்கிற விதம். அவளை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிருதா. The feel of touch சார். ஒருத்தவங்க தோளோடு தோள் உரசி நடந்து போறது, அவங்க கை கோத்துக்கிறது, சின்ன சின்ன விரல் படுறது. See tomorrow மகாபலிபுரம். ஓகே என்னைய ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அவைய வைஃப்டா, டார்லிங். ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ. தனலட்சுமி சாமிடா. நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்லயே ப்ரப்போஸ் பண்ணுங்க. நான் பொண்ணு, நீங்க பையன். என்கிட்ட மேக்ஸிமம் நீங்க என்ன சொல்லுவீங்க என்கிட்ட? அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. ஏன்னா அது ஞாபகத்துல இல்லை. ஆனா நேரா ப்ரப்போஸ் பண்ணவன்ட்ட கேளுங்களேன், அவன் பிள்ளைக்கு பேத்திக்கலாம் அந்த மொமெண்ட்டை சொல்லுவான். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. இவங்க இந்தியாவே கிடையாது, இவங்க ஸ்ரீலங்கா. இவங்க ஒர்க்கிங் இன் குவைத். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம், குறிக்கோளோட பாஞ்சு குறி வச்சு தாக்குறான். இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கும் ஆள் இல்லை, உங்களுக்கும் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். கல்யாண சுந்தரம், கல்யாணமாகலே. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து உங்களை ஆளுன்னு கூப்பிட்டுக்கிறேன், நீங்க என்ன ஆளுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஐ லவ் யூ அப்படின்னு. Do you want to marry me? அவங்களாம் ஐ லவ் யூன்னு சொன்னாங்க. ஓகே. ஐயோ நான் தாலி கொண்டு வரல, நான் என்ன பண்ணுவேன்? ஆனா முறை எப்ப பாத்தீங்க உங்களை நேரா? அவங்க பொண்ணு பக்கம் வந்தபோது தான் பார்த்தேன் சார். சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் 2 பேருமே பார்த்துட்டு. வரைக்கும் நான் 4 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.